வாழ்க வளமுடன். இந்த வீடியோல நம்ம பார்க்கிறது கல் ஆலமரம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது விழுது இல்லாத ஆலமரம். இது தீவனூர் பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தின் வடக்கு திசையில் அமைந்துள்ளது. இந்த பொய்யாமொழி விநாயகரை தரிசனம் செய்ய ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ விஷ்ணு, ஸ்ரீ சிவன் மூவரும் விழுதில்லா ஆலமரமாக, அதாவது கல்லால மரமாக கோவிலின் வடக்கே தரிசனம் செய்கிறார்கள். இந்த 3 ஆலமரத்தை 9 முறை வலம் வந்தால் நினைத்த காரியம், உடல் ஆரோக்கியம், மன அமைதி, திருமண யோகம், புத்திர பாக்கிய, கல்வி யோகம், தொழில் அபிவிருத்தி ஆகியவை கிடைக்கும். இந்த விழுது இல்லாத ஆலமரம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, திண்டிவனத்திலிருந்து திருவண்ணாமலை போற வழியில செஞ்சிக்கு முன்னாடியே தீவனூர் அப்படின்னு ஒரு ஊர் வரும். அந்த தீவனூர்ல தான் இந்த கோவில் இருக்கு. இது கோவில் பேர் பொய்யாமொழி விநாயகர். நீங்க அந்த தீவனூர் தாண்டி ஒரு 100-200 மீட்டர்ல ரைட் சைட்ல ஒரு சின்ன ரோடு போகும். அது உள்ளார போனீங்கன்னா இந்த கோயிலுக்கு போகலாம். இந்த கூகுள் மேப்போட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஆலமரம் விழுது இல்லாம இருக்கிறது நான் இங்கதான் முத பாக்குறேன். நீங்க எங்கேயாவது பார்த்து வந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வாழ்க வளமுடன். தீவனூர் பொய்யாமொழி விநாயகரின் தல வரலாறு. சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு சிறுவர்கள் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு தாகம் தீர்க்க குளத்திற்கு சென்றபொழுது ஓரிடத்தில் குபு குபு என நீர் குமிழிகள் வருவதை கண்டனர். சிறுவர்கள் குளத்தில் இறங்கி நீர் குமிழிகள் வந்த இடத்தில் மூழ்கி பார்த்தபோது குழவிக்கல் வடிவில் ஒரு கல் கிடைத்தது. அந்த சிறுவர்கள் நெற்கதிர்களை திருடுவது வழக்கம். அதேபோல் நெற்கதிர்களை திருடி வந்து அதை உருவி நெற்குவியல் மேல் அந்த கல்லை வைத்தனர். நெல் மணிகள் மீது குழிக்கல்லை வைத்தவுடன் அரிசி, உமி என தனித்தனியாக மாறியது. அதனால் இது சாதாரண கல் இல்லை, இது நெற்குத்தி சாமிக்கல் என பத்திரமாக வைத்து கொண்டனர். கிராமத்தில் நெற்கதிர்கள் திருடு போவதை அறிந்த ஊர் பெரியவர்கள் கிராம சோதனை என்ற முறையில் வீதி வீதியாக வரும்போது ஒரு வயதான பாட்டி வரட்டி தட்டி கொண்டு இருக்க, உனக்கு மட்டும் ஏதம்மா இவ்வளவு உமி என்று ஊர் பெரியவர்கள் விசாரிக்க, இதை ஆடு மாடு மேய்க்கும் சிறுவர்கள் கொடுத்ததாக கூறினார். ஆடு மாடு மேய்க்கும் சிறுவர்களிடம் ஊர் பெரியவர்கள் விசாரிக்க அந்த கல்லின் மகிமையை பற்றி கூறினார்கள். ஊர் பெரியவர்கள் அனைவரின் முன்னிலையில் ஆடு மாடு மேய்க்கும் சிறுவர்கள் பரிசோதனை செய்து காண்பித்தனர். அன்றிரவு ஊர் பெரியவர் கனவில் விநாயகர் தோன்றி, குளத்தில் கிடைத்ததை கல்லாக நினைக்காதே, அதை வைத்து அனுதினமும் வழிபாடு செய் என்று கூறி மறைந்தார். அந்த கல் கிடைத்த குளம் அருகே சிறு கோவிலை கட்டி அந்த கல்லை வைத்து நெற்குத்தி விநாயகர் என்று பெயரிட்டு வழிபட்டு வந்தனர். அந்த கல் வளர்வதை கண்ட பூசாரி ஏகாம்பரம் சோதனைக்காக அதே வடிவிலான ஒரு கல்லை அதன் அருகில் வைத்தார். ஒரு சமயம் இவ்வழியாக ஒரு வியாபாரி மாட்டு வண்டியில் மிளகு மூட்டை ஏற்றி வந்தார். இதை அறிந்த பூசாரி சுவாமிக்கு அன்னம் படைக்க கொஞ்சம் மிளகு கேட்டார். ஆனால் வியாபாரி இது மிளகில்லை, உளுந்து என பொய் சொல்லி சந்தைக்கு சென்றார். சந்தைக்கு வந்த வியாபாரி பிரித்து பார்த்தபோது மிளகு மூட்டைகள் உளுந்து மூட்டைகளாக மாறியிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். குழப்பமடைந்த வியாபாரி பூசாரியிடம் பொய் சொன்னதன் விளைவு என உணர்ந்து கோயிலுக்கு சென்று அபிஷேக தீர்த்தத்தை பூசாரி சொன்னபடி மூட்டைகள் மீது தெளிக்க மீண்டும் மிளகு மூட்டையாக மாறியது. கிடைக்கும் லாபத்தில் கோயில் கட்டி தருவதாக வேண்டிக் கொண்டார். வியாபாரி கிடைத்த லாபத்தில் புதிதாக கோவில் கட்டி பொய்யாமொழி விநாயகர் என பெயர் வைத்து வழிபாடு செய்தார். ஒரு பக்தன் தன் வேண்டுதலுக்காக தேங்காய் வியாபாரியிடம் கடனாக தேங்காய் கேட்க தர மறுத்த வியாபாரி, கொடுக்கவில்லை என்றால் தேங்காய்க்கு கொம்பு முளைத்து விடுமா
என ஏளனமாக கேட்டார். மறுநாள் தேங்காய் அனைத்திலும் கொம்பு முளைத்திருப்பதை கண்டு தேங்காய் வியாபாரி அதிர்ச்சி அடைந்தார். வியாபாரி தேங்காயுடன் கோவிலுக்கு சென்று பூசாரியிடம் நடந்ததை கூறினார். அபிஷேக தீர்த்தம் தருகிறேன், அதை தேங்காய் மீது தெளிக்க சொன்னார். வியாபாரி பூசாரி கொடுத்த தீர்த்தத்தை தேங்காய் மீது தெளித்தார். கொம்பு மறைந்தது. பக்தன் வேண்டுதலை தேங்காய் வியாபாரி 108 தேங்காய் கொடுத்தார். பக்தன் சூர தேங்காய் உடைத்து வேண்டுதல் நிறைவேறியது. இந்த ஆலயத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய இவர்கள் அம்சமாக விழுதில்லா ஆலமரம், கல்லாலமரம் தோன்றி ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகரை வணங்குகிறார்கள். அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர், தீவனூர். நன்றி. வாழ்க வளமுடன்.